அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்கன்னா ஃபாரெக்ஸ் ட்ரேடை பற்றி. நம்ம லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஒரு பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நம்ம ஒரு ட்ரேடிங் எடுக்கிறத பற்றி போட்டிருந்தோம். அது டார்கெட் அச்சீவ் ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி நிறையா நம்மளால் ரெக்கார்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால் உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோவாக நான் முடிஞ்ச அளவுக்கு ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ இந்த மாதிரி யூஸ் பண்ணி பண்ணலாங்கிறத நான் உங்களுக்கு வீடியோவாக போடுறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் டெலகிராம் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு எனக்கு பிங் பண்ணுங்கள். இல்லைன்னா என்னோடய டெலகிராம் ஐடி கொடுத்துருக்கேன், அதில் கேளுங்க. ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஜென்ரலாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். நம்ம தான் ட்ரேட் எடுக்கிறது இல்லை. நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஹையர் டைம் ஃப்ரேமில் ட்ரேட் பண்ணுன்னு சொல்லிட்டு. பட் ஹையர் டைம் ஃப்ரேமில் அந்தளவுக்கு பொறுமை சில பேருக்கு இருக்காது. அதனால் நம்ம இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கில் அதாவது பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நம்ம எதாவது ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்னு பார்ப்போம். €USD. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நான் ஒரு பேர் ஓப்பன் பண்ணுறேன். எப்படி நான் பார்ப்பேங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம அது கன்சால்டேட்டில் தான் எடுக்கிறோம். பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் கிடச்சிருக்கும், அதெல்லாம் போயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி எதாவது ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா நம்ம ஒவ்வொரு பேராக எடுத்து பார்க்கணும். இப்போ GBP USD எடுக்கிறோம். ஓகேங்களா? அதில் எதுவும் இல்லை. ADUSD. ஓகேங்களா? நம்ம கோல்டு பார்ப்போம். கோல்டில் தான் இருக்கானு. கோல்டில் பாருங்கள் இருக்குது. ஸோ வேறு கோல்டு தவிர வேறு எதாவது இருக்கா? GPY. ஓகேங்களா? இந்த மாதிரி ஏதாவது கன்சால்டேட். ஓகேங்களா? கன்சால்டேட் மோடில் இருக்கிறது எடுத்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கு, பவர்ஃபுல்லான இருக்குது. இப்போது இந்த கோல்டு பார்த்திங்கன்னா கோல்டு விஸ் $. ஓகேங்களா? இது பார்த்திங்கன்னா ஒரு கன்சால்டேட் மோடில் தான் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் எதாவது பேர் கிடைக்குதுன்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா எடுத்து, ஓகேங்களா, ஒரு கோடு இங்கே வரைஞ்சிக்கோங்க. இதுதான் லாஸ்ட் ட்ரேடு. ஓகேங்களா? அந்த இதில். ஓகேங்களா? அதே மாதிரி இங்கேயும் இந்த இடத்துல ஒரு லாஸ்ட் ட்ரேடாக இருக்குது. ஸோ இதே மாதிரி நீங்கள் கொஞ்சம் க்ளோஸ் டுகெதர் போய்க்கோங்க. ஸோ 30 மினிட்ஸில் போய் பாருங்கள், இது வரைக்கும் ட்ரேட் ஆகிருக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி 50 மினிட்ஸ்லேயும் பாருங்கள். ஓகேங்களா? 50 மினிட்ஸில் எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கணும். நம்ம எடுக்கிற மெத்தேடு பார்த்திங்கன்னா ஒன்று நம்ம அந்த கன்சால்டேட்டுங்கிறது நம்ம எதை கன்சிடர் பண்ணுறோம்னா இதுக்குள்ளேயே ட்ரேட் ஆகிருக்கு ஒன்று. ஓகேங்களா? அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள், நல்ல ஒரு மூமெண்ட் இருந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் தான் கன்சால்டேட் ஆகிருக்கு. ஸோ கன்சால்டேட் ஆனது இது நம்ம அடுத்து நம்ம இதை பிரேக், அதாவது இதை க்ளோஸ் வச்சதுன்னா கீழே இறங்கும். ஓகேங்களா? அந்த கேண்டில் அதை விட அதிகமாக இந்த கோட்டை தாண்டி மேலே க்ளோஸ் வச்சதுன்னா நம்ம பை எடுக்கலாம். ஓகேங்களா? இது இந்த மாதிரி நீங்கள் ட்ரேடை ஐடென்டிஃபை பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருக்கோம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி வேறு ஏதாவது பேர் இருக்கான்னு பார்ப்போம். இந்த மாதிரி நீங்கள் ஒரு 2-3 பேர் நீங்கள் எடுத்து வச்சிட்டிங்கன்னா, ஓகேங்களா, ட்ரேட் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸ் நீங்கள் ஆஸ் யூஷுவல் நீங்கள் வச்சுக்கோங்க. 100 பாயிண்ட்ஸ். ஓகேங்களா? நம்ம 1 ஹவர் பேஸ் பண்ணி தான் எடுக்கணும். ஸோ ஒரு 100 பாயிண்ட் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ AUD/USDயில் பார்ப்போம். நம்ம இந்த இடத்துல தான் ட்ரேட் எடுத்திருந்தோம். அது விட்டுருந்தா கூட ஆல்மோஸ்ட் இங்கே பாருங்கள், இங்கே தான் நம்ம ட்ரேடு இந்த இடத்துல எடுத்திருந்தோம். ஓகேங்களா? ஆல்மோஸ்ட் இப்போ ஒரு எவ்வளோ 500 பாயிண்ட் மேலே போயிருக்கு. நல்ல பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் போயிருக்கு. நம்ம அந்தளவுக்கு வெயிட் பண்ண முடியாது. நாம் ஒரு 100 பாயிண்ட்டில் க்ளோஸ் பண்ணி வெளியே வந்துடுவோம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி பேர்ஸை ஐடென்டிஃபை பண்ணி வச்சுட்டு நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். உங்களுக்கு கேண்டில் பேஸ்ட் எடுக்க தெரில அப்படின்னா அந்த பிரேக் அவுட் யூஸ் பண்ணி அழகாக எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியும் இங்கே கிடையாது. ரொம்ப சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி தான். ஓகேங்களா? கன்சால்டேட்லேருந்து கட் ஆகி மேலே ஒரு கேண்டில் க்ளோஸ் வச்சதுன்னா நம்ம அதுக்கப்புறம் ட்ரேட் எடுக்கலாம். ஸோ இப்போதைக்கு நம்ம கோல்டு ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருக்கோம். பார்ப்போம் கோல்டு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. 1 hour later. அனைவருக்கும் வணக்கம். இது இப்போ நம்ம சொன்ன வீடியோ எப்படி அனலைஸ் பண்ணி வச்சுருந்தோம், அதுக்கப்புறம் எப்படி க்ளோஸ் ஆகிருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ 1 ஹவரில் நம்ம என்ன சொல்லியிருந்தோம், இப்போ இந்த முன்னாடி வீடியோட கன்ஃபியூஷன் தான் அது. மறுபடியும் அதுக்கப்புறம் நான் ரெக்கார்ட் பண்ணேன். ஸோ இது மொபைல் வியூவில் தான் இருக்குது. உங்களுக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மொபைலில் பண்ணால் தான் குயிக்காக ஈஸியாக எடிட் பண்ணி உடனே போட முடியுங்கிறதுக்காக நான் அப்படி பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கோல்டு நம்ம சொன்னபடி அதுக்குள்ளே ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஸோ கன்சால்டேட்டில் இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோனா க்ளோஸ் ஆச்சுன்னா, அதாவது அந்த பிளேக்கை விட க்ளோஸ், அதாவது பாயிண்ட்டு க்ளோஸ் வச்சுருந்ததுன்னா நம்ம அதுலேருந்து ட்ரேட் எடுக்கலாம் சொல்லியிருந்தோம். இங்கே பார்த்திங்கன்னா இதுவரை கரெக்டாக எக்ஸாக்டாக ட்ரேட் ஆகிருக்கு. ஓகேங்களா? இந்த பாயிண்ட் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டாக சொல்லணுன்னா 1838.47 அன்னைக்கு அந்த 47க்கு அடுத்து இருக்கக்கூடியதில் நம்ம ஆர்டர் எடுத்தோம். ஓகேங்களா? 41. ஓகேங்களா? இப்போ எவ்வளோ பாயிண்ட் நமக்கு கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா டார்கெட். ஓகேங்களா? நமக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 169 பாயிண்ட் கிடச்சிருக்கு. பட் நமக்கு தேவை 100 பாயிண்ட் தான். ஸோ 99 பாயிண்ட். ஓகேங்களா? 100 பாயிண்ட்டு ரீச் பண்ணிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஃப்ரீயாக இருக்கும்போது அனலைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கன்சல்டேட் இருக்கா இல்லையாங்கிறத நீங்கள் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. பார்த்து வச்சுட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணி வச்சுட்டு 15 மினிட்ஸில் க்ளோஸ் வச்சதுன்னா நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். ஸோ இது டார்கெட் நம்ம எங்கே வைக்கலாம்னா, இதுக்கு டார்கெட்லாம் ஆக்சுவலி சொல்ல போனால் இங்கே வரைக்கும் வைக்கலாம் டார்கெட். ஓகேங்களா? டார்கெட்டுங்கிறது இது வரைக்கும் வைக்கலாம். இங்கேருந்து டார்கெட். ஓகேங்களா? கன்சல்டேட்டில் இருந்துருக்கு. ஆல்மோஸ்ட் இங்கே வரைக்கும் வைக்கலாம்.
இங்கே வரைக்கும் ஆல்மோஸ்ட் இங்கே வரைக்கும் வைக்கலாம். ஓகேங்களா, வச்சுட்டு தான் மறுபடியும் மேலே ஏறும். ஓகேங்களா, இப்போதைக்கு கீழே இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது இவ்வளோ தூரம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலான்னா, நீங்கள் கொஞ்சம் சின்ன ட்ரேடாக எடுத்து ப்ராஃபிட் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ட் லெவல் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா ட்ரேட் எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு பேர் எடுத்துக்கோங்க. இப்போது AUD JPY அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 1 hour பாருங்கள். ஓகேங்களா, இது வந்து ஒன்லி கன்சால்டேட். ஓகேங்களா, கேண்டில் ஸ்டிக் அப்பார்ட். ஓகேங்களா, க்ளோசிங் வைக்கிறத வச்சு நம்ம பார்த்துட்டு எடுக்க வேண்டியதான். 1 hourல ஏதாவது இருக்கான்னு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு நாளைக்கு எப்படி இருந்தாலும் 2 ட்ரேடு 3 ட்ரேடு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஆல்மோஸ்ட்டு ஒரு ட்ரேடுக்கு 100 பாயிண்ட் பிடிக்கலாம் நீங்கள். அதே மாதிரி ஒரு 3 ட்ரேட் எடுத்தால் 300 பாயிண்ட் எடுக்கலாம். ஓகேங்களா, 300 பாயிண்ட்னா $30 உங்களுக்கு ப்ராஃபிட். அதாவது வந்து 0.1 லாட் சைஸ் எடுத்திங்கன்னா. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளை ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் டெலகிராமில் எனக்கு கேட்கலாம்.